if a is to b is to c is equal to 2 is to 3 is to 4. ஓகேவா, நம்ம முதல்ல அதை எடுத்து எழுதிப்போம். a is to b is to c which is equal to 2 is to 3 is to 4. அப்போ a by b is to b by c is to c by a இது வந்து ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் a is to b is to c is equal to 2 is to 3 is to 4 அப்படின்னா a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ வந்து 4 அப்படின்னு தெரியும். இதெல்லாம் கொண்டு இப்போ இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 by 3 is to 3 by 4 is to 4 by 2 அப்படி கிடைக்கும். கீழே இருக்க இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, அப்படி எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னா 4 மல்டிப்ளை பண்ணால். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 4 வேல்யூவை கொண்டு இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னது 4 2s are 8 is 2. நமக்கு தெரியும் 4 3s are 12. அப்போ இந்த 3 கூட என்ன மல்டிப்ளை பண்ணோம் 3 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 3s are 9 is 2. இங்கே 4 இருக்கா, 4 கூட என்ன மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும்னா 6. ஓகேவா, ஸோ 4 6 are என்ன வரும்னா 24. ஓகேவா, ஸோ இப்படி வரும். அண்ட் தென் என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்க வேல்யூ இருக்க திரும்ப இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த மேலே கிடச்சிருக்கு திரும்ப 8 is to 9 is to 24. இதுதான் நம்மளோட இந்த இதுக்கான வேல்யூ. a by b is to b by c is to c by a ஓட வேல்யூ வந்து என்னது 8 is to 9 is to 24. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.